ஹலோ. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச பகுதிகளை நீங்க ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு எக்ஸலண்டான வீடியோ சார். முதல்ல இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணதுக்கு உங்களுக்கு கிரேட் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். அப்துல் நபில் வீடியோல பாத்தீங்கன்னா சார், ஸ்பான்சரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது நான் டைமண்ட் முடிச்சதுக்கு பிறகு கிரவுன் போறதுக்கு டேக் சம் டைம், ரொம்ப லாங் டைமாவே இருந்தது. அப்போ மேடம் எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, வீக்கர் லைன்ல உங்களோட ஸ்பான்சரிங் இருக்கணும் மேடம். எப்பயுமே ஒரு லைன் ஸ்ட்ரகிள் ஆகுது, உங்களுக்கு அந்த லைனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா வரல அப்படின்றப்ப அந்த லைன்ல நீங்களோட ஓன் ஸ்பான்சரிங் இருக்கணும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி செட்டா இருக்கும், அழகா டீம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மேடம் அவ்வளோ சொல்லுவாங்க. எனக்கு அது ஏறவே இல்லை. சரி, அந்த லைனை ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணுமேன்றதுக்காக ஒரு சில லைன்ல நான் ஸ்பான்சரிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண லைன் தான் பாத்தீங்கன்னா அஜய் அவினாசி லைனு. என்னோட ஓன் ஸ்பான்சரிங் தான் இது. எல்லா லைன்லயும் அங்கங்க என்கிட்ட ரெக்யூர்மெண்ட் இருந்ததுனால, என்கிட்ட அந்த ஸ்பான்சரிங் கட்ஸ் இருந்ததுனால, நான் ஸ்பான்சரிங் ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் டீமை தூக்கி திரும்ப நிறுத்த முடிஞ்சிச்சு சார். கிரேட் கிரேட் நாலேஜ் சார். அது மேடம் சொன்னதுதான் கேட்டிருக்கேன். இப்ப இந்த வீடியோல அது கேட்டுறது நான் அவங்க சொன்னது எனக்கு அப்படியே ரிமைனிங். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு லீடர்ஷிப், ஒரு அனுபவம்ங்கிறது எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ கேட்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே மேடம் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்றது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் சார். கிரேட் கிரேட் நாலேஜ் சார். அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்வான்ட் வீடியோஸ் எப்பவுமே குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள். அது ரொம்ப செலக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில திரும்ப பெறவே முடியாத விஷயங்கள்ல நம்மளோட டைமும் கூட அதை மெனக்கெட்டு குரூப்ல போஸ்ட் பண்ணி அதை அவங்க பார்த்துட்டு தான் பண்றாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு பண்ணிட்டு, அது யாராவது வியூஸ் பார்த்தாங்கன்னு வேற பார்த்து அதுக்கு யாராவது லைக் போட்டிருக்காங்களான்னு வேற போட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றது. செலக்டிவா பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான மெசேஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங்ண்ணா. ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங் சார். உங்க குரலை கேட்ட ஒரு வார்த்தை மேல ஆயிடுச்சு. மௌனம் இருக்கிறதுக்கு பின்னாடி உங்க குரலை கேட்க முடியல. அது எங்களுக்கு பெரிய இழப்பான்னு நினைக்கிறேன் சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொடுத்த 2 நபீல் சார் வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அவர் சொன்ன விஷயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த டூல்ஸ், அந்த ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு காட்டும் போது கிழிஞ்ச மாதிரி இருந்தது. அவர் சொன்னாரு, இதை வச்சுட்டு யாரும் உள்ள வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. டூல்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே வேணும் சார். டூல்ஸ் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ணல. நிறைய பேர் வாயிலே வடை சுடுறன்ற மாதிரி தான் அப்படியே மொபைல் வச்சுட்டு பண்றாங்க. மொபைல் வச்சு பண்ணும்போது சக்சஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. டூல்ஸ் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா நம்ம ரிசல்ட் நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி மைத்ரேஜ் சாமி சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா, எழுதணும்னாரு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இல்லைன்னா ஏதாவது ஒன்று டிராயிங்காவது பண்ணுங்க, அப்போதான் மூளை நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே மொபைல்ல தான் படிக்கிறோம், மொபைல்ல தான் பார்க்குறோம், எல்லாமே மொபைல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எழுதும் போது தான் நம்முடைய பிரெயினை நல்லா ஒர்க் ஆகும். 2வது ஆழ் மனசுல போய் உட்காரத்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எழுதும் போது நிறைய கிடைக்கும். அதனால தான் நம்ம லீடர்ஸ் எல்லாம் ட்ரீம்ஸ் எழுதுங்க அப்படின்றாங்க, கோல் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேன். திருப்பூர் பழனிவேல் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சூப்பரா சார். தேங்க்யூ சார். சார் காலையில போட்ட வீடியோஸ்ல அத்தனையும் அற்புதமா இருந்தது. ரொம்ப யங்ஸ்டா சூப்பரா நமக்கு புது ஒரு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி பெரிய லெவல்ல சாதிக்கணுங்கிற உண்டான மாறுதல் அப்துல் சார் சொன்னாரு. பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கு. இத்தனை நாள் உங்க குரல கேட்காம இருந்து இப்ப கேட்டு இதை விட பெரிய ஒரு சாதனையாளரா மாறிடலாம் அப்படின்ற ஒரு வெறியும் வேகமும் கூடி இருக்கு சார். ரொம்ப சூப்பர் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ தென்றல் மேடம் அழகா 2 பாயிண்ட் சொன்னாங்க. ஜெகதீஷ் சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ணும்போது அது ஒரு ரிவ்யூ மாதிரி மாறிடும். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் திரும்பவும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எல்லார் மனசுலயும் அது தங்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம்.
சார் இன்னைக்கு கொடுத்த எல்லா பாயிண்ட்டுமே வெரி சூப்பர் சார். எல்லாமே நம்ம இதுக்கு தேவையானது சார். மேடம் எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு பிடிச்சது வந்து டெய்லி வந்து நம்ம லேர்ன் பண்ணோம், அதுக்காக ஒரு டைமை வந்து நம்ம ஒதுக்கணுன்றதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார். அதே மாதிரி பிஸ்னஸ் டூல் கண்டிப்பா வேணும். டெய்லி நம்ம கோலை செட் பண்ணணும். காலையில தூங்கி எந்திரிக்கிறோம், எந்திரிச்சிட்டு நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்ன்ற அந்த இதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து அது பிரகாரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். வெரி குட் சார். சார் அதே மாதிரி ஒரு வாரமா வந்து இந்த மார்னிங் செக்ஷன் கொஞ்சம் விட்டு விட்டு இல்லாததுனால அது ஒரு டல்லாகவே இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்த விஷயமும் வந்து அதுக்கும் இதுக்கும் மேட்சா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். நம்ம தொடர்ந்து குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மோகன்ராஜ் சார். சார் வெல்கம் பேக். உங்க குரல் கேட்கும்போது தான் எல்லாரும் சொன்ன மாதிரியே தான் சார். மார்னிங் செஷனுக்கு ஒரு லைஃப் உங்க குரல் கேட்கும்போது தான் வருது. அந்த மார்னிங் செஷன்ல இருக்கலாம்னு தோன்றதே உங்க குரல் கேட்கறதுக்காக தான். அப்புறம் நபீல் சாரோட இதுல சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ முதல்ல அதை நம்ம செய்யணும். நம்ம செஞ்சு நம்ம கூட உள்ள டீமுக்கு நம்ம அதை செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஸோ வாட் யூ டீச் யூ ஷுட் ப்ரீச்ங்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நான் கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லீடர் சேவா பேசுறீங்களா? சார் குட் மார்னிங் சார். அஜய் சார். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு வந்து நீங்க அப்துல் நபீல் சாரோட வீடியோ போட்டு காமிச்சதுல வந்து நான் கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. ஹலோ. நம்ம வந்து நம்மளுடைய டவுன்லைன்ஸ் ஏதோ சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஹலோ அஜய் சார், உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. ஹலோ சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். இல்ல டவர் அதுவா இதாயிருச்சுங்க சார். சரி, ஓகே, சொல்லுங்க. நம்ம டவுன்லைன் நம்ம வந்து நம்மளோட டவுன்லைனுக்கு நம்ம எதையும் சொல்றதை விட நம்ம செஞ்சு காமிச்சாதான் நம்மளுடைய டவுன்லைன்ஸ் வந்து அதை கரெக்டா செய்வாங்க. நம்ம செய்யறத பார்த்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொல்ற மூலியமா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னது பிடிச்சிருந்தது சார். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அண்ட் எக்ஸலன்ட் டூல் அண்ட் டூப்ளிகேட் டு ஆல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு கிரியேட் பண்ணணும், ஒரு எக்ஸலண்டான டூல் வந்து நம்ம வச்சிருக்கணும். அதை வந்து டூப்ளிகேட் பண்ணோம் எல்லாத்துக்கிட்டையும். நம்ம வந்து நம்ம கீழே ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்ம டூப்ளிகேட் பண்ணா மட்டும்தான் நம்ம அதை பத்தி நம்ம கிரியேட் பண்ணதை பத்தி நம்ம தினம் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தாதான் நம்மள மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ செட் டைம் ஃபார் லேர்ன் எவ்ரி டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கான நேரத்தை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா. அதனால நம்மளுடைய நேரத்தை நம்ம செட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டு ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் தினம் லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் சரி எது அட்டன் பண்றதுக்காகவும் நம்ம 4 விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றது வந்து தப்பே இல்லைன்றத வந்து நான் கத்துக்கிட்டேன் சார். கெட் பெட்டர் இன் ப்ரெசென்டிங் ட்ரைனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்டிங் இருக்கணும், ட்ரைனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். கிரேட். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அவினாசில இருந்து கோயம்புத்தூருக்கு வெஸ்டீஜனுடைய V20 செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்க. எப்படி இருந்தது? எஸ் சார். சார் இப்போ அவினாஷ்ல இருந்து சார் V20 செலிப்ரேஷனுக்காக போயிருந்தேன். ஸோ உலகம் ஃபுல்லா கொண்டாடுற ஒரு V20 வெஸ்டேஜோட 20th இயர் ஆனிவர்சரி டே வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் சார் இருந்தேன். ஸோ மேடம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, விக்டோரியா மேடம் வந்து இதை வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு டிஎல்சிப்லையும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து வீட்டில் தான் சார் நம்ம ஃபேமிலியோட ஒரு 2-3 டவுன்லைன்ஸை வச்சு நான் வீட்டில் தான் சார் நான் கொண்டாடினேன். பட் அது டிஎல்சிப்பில் வந்து கொண்டாட முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம செலிப்ரேஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆகணுமே இந்த V20ன்ட்டு. ஸோ ஷெடியூல் வந்து ராஜன் சாரும் நம்ம மேடம் எல்லாம் ஸோ நான் குரூப்ல பாட்டே இருக்கும்போது கோயம்புத்தூர் ஷெடியூல் வந்து போட்டிருந்தாங்க.
ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. ஸோ யார் வந்தாலும் வரலனாலும் சரி, நம்ம வந்து ஆக்ஷன் பார்ட்ல இருந்து நம்ம ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்றது வந்து நோக்கத்துல இருந்தது. ஸோ என்னோட அல்டிமேட் கோலா வந்து இருந்தது பாத்தீங்கன்னா, என்னோட அப்பாவை கூட்டிட்டு போகணும். ஸோ அவர் தான் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாம இருந்தாரு. இப்பயும் வந்து அவர் நிறைய ட்ரைனிங்ஸோ இல்ல மெகா ஈவெண்ட்டோ வந்து எதுவுமே அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்றோம், நம்ம ஒரு அச்சீவ் பண்றோம், அதில் தான் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ வெஸ்டீஜுக்குன்னு சொல்லி பர்டிகுலரா ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணதே இல்லை. அப்பாவை நம்ம கூட்டிட்டு போகணுன்றது வந்து அல்டிமேட் கோலா இருந்தது சார். ஸோ அதன்படியா வந்து நான் அப்பா, தங்கச்சி வந்து இப்போ பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். என்னோட சிஸ்டர் வந்து அஸ்வியா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அவங்களையும் அப்படியே பிசினஸ்குள்ள ஜூம் மீட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா அட்டன் பண்ண வச்சு அவங்கள பேச வச்சு ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் சார். வந்து கத்துக்கணும், எந்த ஃபீல்டு ஒர்க்கு போனாலும் கூட இருந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கத்துக்கிட்டது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு எக்ஸலண்டான ஈவெண்ட்டா தான் சார் இருந்தது. V20 ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ன்றது மொத வந்த அப்பா அம்மாக்கும் சரி, என்னோட தங்கச்சிக்கும் சரி, அத்தைக்கும் சரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டா தான் இருந்தது. நிறைய ஆஃபர்ஸ் பத்தி சொன்னாரு. ஸோ நேற்று கூட ஸ்லைட்ல வந்திருந்தது பாத்தீங்களா, எனர்ஜி ட்ரிங்க் வந்து லெமன் ஃபிளேவர்ல வருதுன்ட்டு. ஸோ இது வந்து நேற்று தான் சார் வந்தது. பட் ஆனா அவர் அன்னைக்கே வந்து ஈவெண்ட்ல சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து எனர்ஜி ட்ரிங்க்ல வந்து லெமன் ஃபிளேவர் வரும் அப்படின்ட்டுலாம் சொன்னார் சார். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சின்ன விதையா ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து பல லட்சங்கள் கோடிக்கணக்கான மக்களை வந்து வாழ வச்சுட்டு இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்குன்றத வந்து ராஜன் சார் சொன்னாரு. மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொன்னாரு. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கு, ஒவ்வொரு டவுன்லைன்ஸையும் அவங்க ஃபேமிலி மாதிரி நினைக்கிறன்றது எல்லாத்தையுமே சொன்னார் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து விஎம்சிஎம் பாலசுப்ரமணியம் சார் பேசினாரு. ஒரு 8 மினிட் தான் சார் பேசினாரு. ஸோ அவருடைய ஸ்பீச்சும் வந்து வேற லெவல்ல இருந்தது சார். சரவணன் சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை நாளைக்கு நம்ம கடவுளை நம்பிக்கிட்டே இருப்போம், ஸோ கடவுளை நம்புறதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, கடவுள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டா கடவுள் வந்து 10 கோடி ரூபாயை தூக்கி உடனே உங்ககிட்ட வந்து வச்சிருவாரா? ஸோ நீங்க வந்து உங்களை நம்பணும், கடவுளை நம்புறதுக்கு பதில் உங்களை நீங்க நம்பணும். நீங்க வந்து ஆக்ஷன் பார்ட்ல இறங்கி உங்களுடைய ட்ரீமுக்காக, உங்களுடைய கோலுக்காக எத்தனை தடைகள், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் நீங்க அதை நோக்கி உங்களுடைய குறிக்கோள்ல மட்டும் நீங்க அச்சீவ் பண்ணிக்கிட்டே போங்க. நீங்க கேட்ட 10 கோடிக்கு மேல உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. ஸோ உங்களை நீங்க நம்புங்க, நீங்க யார் மேலேயே வைக்கிற நம்பிக்கை உங்க மேல வைங்கன்றது சொன்னதெல்லாம் புரிஞ்சது சார். ஸோ இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்டது இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். என் டீமுக்கும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சார். நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுடைய வெஸ்டீஜும் சரி நிறைய வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆஃபர்ஸும் சரி, நிறைய மோட்டிவேஷன்ஸும் சரி, ட்ரைனிங்கும் சரி. ஸோ இதை நம்ம பண்றதுல தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் இன்னும் எவ்வளவுதான் தரும் அப்படின்றது தெரியல. எல்லாமே பிஸ்னஸ் கொடுத்துருச்சு. நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் சார். ஸோ வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பை கொடுத்து என்னுடைய சாமி தென்றல் மேரத்துக்கும் விக்டோரியா மேம்க்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிரேட், சூப்பர். ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு திருவண்ணாமலையில் ஹோட்டல் விஜயில நம்ம V20 செலிப்ரேஷன் நடக்குது. நாளை மறுநாள் தாம்பரத்துல வள்ளுவர் குருகுலத்துல ஸ்கூல்ல நடக்குது. ஸோ யார் இதுவரைக்கும் அந்த V20 செலிப்ரேஷன்ல கலந்துக்கலையோ, அந்த கலந்துக்கிட்டா உங்களுக்கு இன்னும் இந்த ஆஃபர்ல வரக்கூடிய விஷயங்களை இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் 5 கோடியிலிருந்து நம்ம ஷேர் வாங்க போறோமா, இல்ல 3 கோடியிலிருந்து ஷேர் வாங்க போறோமான்றதை நம்ம முடிவு பண்ணுவோம். இப்ப அந்த 5 கோடியா இல்ல 3 கோடியா, கம்பெனி கொடுக்குற ஆஃபர் எல்லாம் யார் ஒருத்தர் இது எனக்கு தான், இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஆஃபர் அப்படின்றத முடிவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க. கோவா ஆஃபர் போடும்போது யார் இந்த நான் கோவாவுக்கு போகணும், இந்த கோவா ஆஃபர் எனக்காக தான் போட்டிருக்காங்க, என் டீமுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த கோவா ஆஃபர்ல பெரும்பான்மையா கலந்துக்கிட்டாங்க. பேங்காக் ஆஃபர் போடும்போது யார் இதெல்லாம் பேங்காக் ஆஃபர் ஃப்ரீயா நான் பேங்காக் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. முடிவெடுங்க, செயல்படுத்துங்க. ஆக்ஷன் தான் நம்மகிட்ட உள்ள முக்கியமான விஷயம். நிறைய பயிற்சி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆக்ஷன், அதாவது மகாத்ரேயா சொல்லும்போது, ஒரு குதிரை எப்படி ஒரு குடும்பத்தை சுமக்குதோ, ஒரு மாடு எப்படி வண்டி இழுத்து ஒரு குடும்பத்தை சுமக்குதோ, ஏன் ஒரு கிளி எப்படி
ஒரு குடும்பத்துக்கான வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்குதோ, அப்போ அந்த ஐந்தறிவு ஜீவன்லாம் இதை செய்யும் போது மனிதன் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த கேள்வி உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு அது போச்சு? அப்ப நாம என்ன சாதிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு எல்லாரை பற்றி நம்ம பேசுறோம். இன்னைக்கு அப்துல் நபீல் சொல்லும்போது அழகா சொன்னாரு. ஒரு லீடர் குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு லீடர் யாரையும் குறை பேச மாட்டாரு. யார பத்தியும் பின்னால பேச மாட்டாரு. ஒரு லீடர்னா அவருதான் கம்பெனி. அவருடைய டீம் அவரு அந்த டீமை வழிநடத்துறதுல அவரு குறியா இருப்பாரு. அந்த டீமை சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் அந்த லீடர் பண்ணுவார். அப்ப நீங்க லீடரா, லீடர் இல்லையா? நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க டீம்ல 4 பேர் கூட லீடர் தாங்க. ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்துறாரோ அது மாதிரி தான் நாம நம்முடைய டீமை வழிநடத்தி ஆகணும். அது மாதிரி வழிநடத்தினால் மட்டும்தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். இன்னைக்கு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. என்னால முடியுமா? எனக்கு இது முடியுமா? எனக்கு இந்த வியாபாரம் செட் ஆகுமா? நான் பேசினா மற்ற மக்கள் வருவாங்களா? என் டீம்ல அழகா சொன்னாரு நபீல் சார். நீங்க பேசுற அந்த சிஎன்டில உட்கார்ந்து நீங்க கொடுக்குற பிரசன்டேஷன்ல சில நேரத்துல எதிரில் உட்கார்ந்துருக்கும் தூங்க கூட செய்யலாம். காரணம் என்னன்னா உங்க பிரசன்டேஷன் அவ்வளவு டல்லா கூட இருக்கலாம். ஆனால் நீங்க எங்கெங்க தவறு பண்றீங்கன்னு உங்களை நீங்களே செதுக்கி வரும்போது பை பிராக்டிஸ் உங்களுடைய பிராக்டிஸ்ல உங்களுடைய அனுபவத்துல நீங்க உங்களுடைய தவறை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணும்போது நீங்க ஒரு நல்ல ஸ்பீக்கரா மாற முடியும். ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய ஞாபகங்கள் அன்றைக்கு பிரசன்டேஷன் அப்படின்னா விக்டோரியா மேடம் நல்லா பண்ணுவாங்க. அதை விட அவங்க டவுன்லைன்ல தேவின்னு ஒரு மேடம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அப்போ அவங்க தான் எனக்கு அப்ளைனா இருந்தாங்க. நான் விக்டோரியா மேடத்தை கூப்பிடுறதை விட தேவி மேடத்தை தான் கூப்பிடுவேன். ஆனா இன்றைக்கு விக்டோரியா மேடம் எப்படி பேசுறாங்க? அப்படியே நெருப்பா இருக்கிறாங்க. ஃபயர். ஒவ்வொரு வார்த்தைகளும் வர 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 ஃபயர் ஆகுது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கு விக்டோரியா மேடம் எப்படி பிரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பை பிராக்டிஸ் திரும்ப 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 ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கனால ஒரு நல்ல ட்ரெயினரா மாறி இருக்காங்க. அப்ப அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது சாதாரணமா போய் கொடுக்கறது இல்ல. அதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. 2 நாட்கள் ஏலகிரி பூட் கேம்ப் வரும்போது கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவங்க அதுக்கு முந்தின நாள்லாம் நைட்டு மேக்சிமம் தூங்குறது இல்ல. அதை கூட வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். தென்றல் படத்துக்குலாம் நல்லா தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த டெடிகேஷன் நாம கொடுக்கறது பெஸ்டா இருக்கணும். நாம கொடுக்கறது நம்ம டீமுக்கு போய் சேரணும். நாம கொடுக்கறதுல நம்ம டீம் ஜெயிக்கணும். இப்ப மேடம் அழகா கொடுத்தாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை எப்படி நம்ம டீம்ல கொண்டு போகணுன்றத அழகா கொடுத்தாங்க. எவ்வளவு ஈஸியா. இன்னைக்கு மகாத்ரேயா சொன்ன மாதிரி வாரம் ஒரு மாற்றம். வாரம் ஒரு விஷயத்தை நீங்க விடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கத்தை ஒரு வாரத்துக்கு. நான் கூட நேற்று மேடத்துல பேசும்போது சொன்னேன். ஒரு வாரம் அவரை மார்னிங் செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு நபரை சொன்னேன். ஒரு வாரம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை தொடர்ந்து செய்ய வைக்கும். ஒரு வாரம், ஒரு வருஷம், ஒரு மாசம் இல்ல. முதல்ல ஒரு வாரம் மாறுங்க. ஒரு வாரம் மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த வாரம் நான் டெய்லி ஒரு ப்ராஸ்பெக்ட் பார்ப்பேன். நான் டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பேன். ஒரு வாரம் முதல்ல நீங்க செய்யுங்க. சார் எங்க டீம்ல யாருமே செய்ய மாட்டேன்றாங்க சார். டோன்ட் வரி. நீங்க செய்யுங்க. நீங்க என்ன செய்றீங்களோ உங்க டீம் உங்களை பார்த்துட்டு இருக்கும். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். அழகா உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க செய்யறத அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இதை செஞ்சதுனால தான் உங்க செக் வளர்ந்தது. நீங்க செஞ்சதுனால V20 ஆஃபர்ல நீங்க குவாலிஃபைட் பண்ணிட்டீங்க. நான் பிரான்ச் டைரக்டர் 3000 பிவி முடிச்சிட்டேன். இந்த மாசம் நான் சில்வர் டைரக்டர் என்னுடைய லெவல் நான் எல்ஓபி எடுத்திருக்கிறேன். அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க உங்க டீமுக்கு காட்டிட்டீங்கன்னா உங்க டீம்ல உள்ள மற்றவங்க எல்லாம் ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. மற்றவங்களை ஆக்ஷன் பண்ணுன்னு நீங்க ட்ரைனிங் கொடுக்கறத விட நீங்க ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா அவங்க ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. மற்றவங்க வரலையே அப்படின்றத யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு லீடர் அவர் லீட் பண்ணணும். அவர் தான் முன்னால போகணும். அவர் தான் செஞ்சு காட்டணும். அவர் என்ன செய்யறாரோ மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. அதனால நம்ம வந்து ஒரு மனிதனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வெஸ்டீஜ்ல அழகான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. 20th செலிப்ரேஷன்ல அற்புதம். நம்ம 5 crore நம்ம எவ்வளவு ஷேர் வாங்க போறோம்? ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க. 3 crore எவ்வளவு ஷேர் வாங்க போறோம்? அப்ப ஷேர் இருக்கு.
அதாவது கம்பெனி சொல்லக்கூடிய இப்போ ஒரு பிரான்ச் டைரக்டர்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு 3 இன்கம் வருது. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிரான்ச் டைரக்டர் போனஸ், அடுத்தது டீம் பில்டிங் போனஸ். நீங்க 2600 பிவி அதுக்கு மேல பண்ணும்போது டீம் பில்டிங் போனஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 200 பிவி 2800 3000 பிவி நீங்க பண்ணா 6 மாசம் கழிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தராங்க. T20 ஆஃபர்ல. T20 ஆஃபர் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்ப இமேஜின் பண்ணவே முடியாது. அது மேபி 20,000 இருக்கலாம், இல்ல 50,000 இருக்கலாம், இல்ல 1,00,000 இருக்கலாம். அது எவ்வளவு வருதுன்னு. ஏன்னா அதுதான் நம்ம எல்லாருமே இந்த ஆஃபர்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கோடி இல்ல. அந்த பிசினஸ் வளர வளர கரெக்டா மொத்தத்துல 0.75% கொடுக்கறதா மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் பாருங்க, மேனேஜ்மெண்ட் 0.75% கொடுக்கறாங்க. அது 5 கோடிக்கு கீழே வந்தா 5 கோடி கொடுத்துடுறாங்க. 5 கோடிக்கு மேல வந்தா எவ்வளவு வருதோ அவ்வளோதையும் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்போ 5 கோடின்னு இல்ல, அந்த பிரான்ஸ், சில்வர், கோல்டு இந்த 3 பேருக்கும் 5 கோடின்னு பிக்ஸ் பண்ணல. அது மேபி 6 கோடி ஆகலாம், 8 கோடி ஆகலாம், 10 கோடி ஆகலாம். அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் தான் பாலி சார். கடந்த 13 வருஷமா நாங்க அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல பல சிச்சுவேஷன்ல அவரோட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கிறோம், தனியாவும் பேசியிருக்கிறோம், டீமாவும் பேசியிருக்கிறோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அள்ளி தர்றதுல அவரு வல்லவர். மகாத்ரேயா சொன்ன மாதிரி 3 விஷயம்தான். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்றத நம்ம செஞ்சாலே போதும். நம்ம நல்லா இருப்போம். மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம். அதே மாதிரி பாலி சார் அள்ளி அள்ளி தராரு. கடவுள் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. 10 ரூபாயில 8 ரூபாய் நமக்கு தராரு. ஆனா அந்த 2 ரூபாயே அவருக்கு பெரிய பணமா மாறுது. அதுதான் இன்றைக்கு நமக்கு இந்த V20 ஆஃபரும். ஒரு 20 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட் முதல்ல முடிவு பண்ணதே பெரிய விஷயம். அடுத்தது அதுல 10 கோடியே 6 மாசத்துல கொடுக்குறாங்க. அடுத்த 10 கோடி. அப்ப இதுல நம்ம எவ்வளவு ஷேர் வாங்க போறோம்? முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இதுல ஷேர் இருக்கு. நீங்க முடிவெடுத்து செயல்படுத்தினா, சார் இது வரைக்கும் என்கிட்ட டீமே இல்லை சார், 10 பேர் தான் இருக்கிறாங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். இந்த மாசம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன புதுசா ப்ராஸ்பெக்ட் கொண்டு வாங்க, ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை கொண்டு வாங்க, ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை செய்ய வைங்க. நிறைய ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வரும். நிறைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா அடுத்த மாசம் அதை அப்படியே டபுள் பண்ணுங்க. ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு தேவை 2 ஹோம் மீட்டிங்க. ஒருத்தரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கணுமா? இப்ப புதுசா வந்திருக்கிறாரு பழனிவேல் சார், அவரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அவரை வந்து நம்ம V20 ஆஃபர்ல ஜெயிக்க வைக்கணுமா? இந்த மாசம் அவரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் வீட்டுல 2 ஹோம் மீட்டிங். அவர் டீம்ல வர்றவங்க அத்தனை பேர் வீட்லயும் 2 ஹோம் மீட்டிங் செய்ய அங்கங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்துட்டு இருக்கும். ஒரு மாசத்துல ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் வருமா? வராது. இல்ல 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கூட வர வைக்க முடியும். 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா 300 பிவி. அப்போ 300 பிவி பண்ணி நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா 3000 பிவி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆயிடலாம். இந்த மாசம் அவரால் முடிஞ்ச அவ்வளோத்தையும் எஃபர்ட் போடுறாரு. அடுத்த மாசம் எலிஜிபிள் ஆனா கூட அடுத்த மாசத்துல இருந்து 5 மாசம் கண்டினியூவா பண்ண அடிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வேர்ல்டு கப் வாங்கின ஜாம்பவான் 2 பேரு சூப்பர் 8க்கே வரல. அதுக்கு 2 காரணங்கள். அவங்க மேல உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொன்னு சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாதது. ஸோ இதுதான் இன்றைக்கு பல பேருடைய தோல்விக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வெஸ்டீஜில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு புதுசா உள்ள வந்து அமெரிக்கா டீம் சூப்பர் 8ல வந்துட்டாங்க. காரணம் அவங்க அப்படி செலக்ட் பண்ண விதம், அவங்க விளையாடின விதம், அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்களுடைய பிராக்டிஸ். அப்ப இந்த பிராக்டிஸ் தான் ஒருத்தரை வளர்க்கும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய பிராக்டிஸை வளர்த்துக்கணும். மகாத்ரேயா சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் எழுதுங்க. நம்முடைய மூளைக்கு தேவையான வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்க. வெஸ்டீஜ் கணக்கு போட்டு பாருங்க. நமக்கு தான் கணக்கு போடுறதுக்கு இருக்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி போடுறது, டைரக்டர் போனஸ் எப்படி போடுறது, உங்களுக்கு போன மாசம் எவ்வளவு பிவி நடந்திருக்குது அதுல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க. அந்த கால்குலேஷன் அதை சொல்லி கொடுக்க உங்களுக்கும் அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுல சந்தேகம் வந்தா இமீடியட்டா உங்க அப்ளைனை கால் பண்ணி கேளுங்க.
அவருக்கு தெரியல, அவங்களுக்கு மேல உள்ள அப்ளைனை கேளுங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எவ்வளவு பணம் வரும்ன்றத கணக்கு போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3000 பிவி நம்ம இந்த மாசம் பண்ணால் நமக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், எவ்வளவு டைரக்டர் போனஸ், எவ்வளவு டீம் பில்டிங் போனஸ், அது இல்லாம 6 மாசம் கழிச்சு கிடைக்க போற பணம் எவ்வளவு? யோசிச்சு பாருங்க. டிசம்பர் மாசம் உங்களுடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா வரப்போகுது? ஒரு 20,000, ஒரு 25,000, ஒரு 30,000 வந்தா நம்ம என்ன வாங்க போறோம்? என்ன செய்ய போறோம்? அப்படின்றத நீங்க முடிவெடுங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பா செயல்படுங்க. எல்லாருக்கும் சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அள்ளி தர்றதுக்கு பாலு சார் இருக்காரு. சொல்லி தர்றதுக்கு நமக்கு நம்ம லீடர்ஸ் இருக்காங்க. மேடம் இருக்காங்க, விக்டோரியா மேடம். மற்ற லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சிறப்பா செயல்படுங்க. செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். எல்லாரும் V20 ஆஃபர்ல ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ ஆல். சரிங்கம்மா. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.